இந்த டைம் நம்ம பரவலான கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, என்னடா எல்லாமே நல்லா இருக்கிறீங்க. எல்லா டீமுமே உருப்படியா மாரி அது பண்றீங்க. எப்படின்னா ஒரு மாதிரி இது இது இதுக்கு செட் ஆகுமா? ம். அது ஒரு மாதிரி கெமிஸ்ட்ரி மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆமா. இந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபார்முலா இது எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல்லோட அடுத்த எவல்யூஷனை காட்டுதோன்னு தோணுது. ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷ ரிசர்ச் ஒர்க் மாதிரி இருக்கு, தீசிஸ் மாதிரி இருக்கு. நிறைய பிளேயர்ஸ் இப்போ கார்த்திக் சர்மாவோ இல்லை இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி ட்ரையல்ஸ் கூப்பிட்டுருக்காங்க. சிஎஸ்கே வந்து ட்ரையல்ஸ் பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆக்ஷன் யாரை எடுத்தாலும் வந்துட்டு இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியுமா அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த தடவை வந்து விமர்சிச்சிருக்காங்க. அதுவே ரொம்ப புதுசாக இருக்குது. இப்போ நீங்க மும்பை இந்தியன்ஸ் சொல்லும்போது சொல்றேன், அதுல 2 பிளேயர்ஸ் வந்து 10 லட்சத்துக்கு எடுத்தாங்க. ஹர்திக் பாண்டியாவும் பும்ராவும். குருணால் பாண்டியா எவ்வளவு எடுத்தாங்க தெரியுமா? 8 கோடி எடுத்தாங்க. குருணால் பாண்டியா அன்கேப்ட் பிளேயர். அப்போ அந்த ஒரு இது வரதான செய்தி. இப்போ அஃப்கோர்ஸ் ஆனா 1 2 ஃபைண்ட். இப்போ வைபவ் சூரியவன்ஷியே போன டைம் நல்லா 2 கோடி கிட்ட போனாரு. யூபி லீக்ல வந்து அவர் அந்த சுரேஷ் ரெய்னா கையில விருது வாங்கும் போதே இது பண்ணிட்டாங்க. அடுத்த ஜடேஜா ஒருத்தர் வரப்போற சிஎஸ்கேக்கு இவரை வந்து ரொம்ப நோட்டம். ஏன்னா ஆல்ரெடி ட்ரையல்ஸும் பண்ணியிருக்காங்க. செம்ம பேட்டிங்கா இருக்கு. பேட்டிங் பாத்தீங்கன்னா இப்போ துபாய்க்கு வந்து ஒரு பெரிய ப்ரெஷரா இருக்குமான்றது எனக்கு சரியா தெரியல. ஐ மீன் லைக் டெஃபினட்டா அவரோட இடத்துக்கு தான் இந்த பிளேயர்ஸ் தான் போட்டி போட போறாங்க அப்படின்னா துபாய் தான் முதல் 2-3 மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறாரு. நீங்க இப்போ துபே வந்துட்டு நான் எப்படி பாக்குறேன்னா அவர் இப்போ அவருடைய பிரைம்ல இல்ல. டோட்டலா இப்போ அவரை வந்து என்னவா யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. அடுத்து தோனியோட ரோல். தோனி வந்து இப்போ தோனிக்கு ரோல் இருக்குமான்னு எனக்கும் அதான் நான் யோசிக்கிறேன். நீங்க எல்லா டீமையும் பாருங்க, 19 வயசு 20 வயசு ஆட்கள் நிறைய நல்ல வேலைக்கு போயிருக்காங்க. அதெல்லாம் அதுதான் அதோட பெரிய சக்ஸஸ் நினைக்கிறேன். ஆக்சுவலா இதுதாங்க பர்பஸ் ஆஃப் ஐபிஎல். வேற என்ன இருக்குது? ஒரு நல்ல ப்ரோமோ, ஒரு நல்ல ஒரு டேலண்டட் யங்ஸ்டருக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறது தானே ஐபிஎலோட. ஐபிஎல் 2026 ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. டீமும் ஓரளவு செட் ஆயிருச்சு. யூஸ்வலாக என்னன்னா அந்த ஆக்ஷன் முடிஞ்சதுமே எந்த டீம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, எந்த டீம் கொஞ்சம் ஏமாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த டைம் நம்ம பரவலான கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, என்னடா எல்லாமே நல்லா இருக்கிறீங்க. எல்லா டீமுமே உருப்படியா மாதிரி அது பண்றீங்க. எப்படின்னா ஒரு மாதிரி இது இது இதுக்கு செட் ஆகுமா? அது ஒரு மாதிரி கெமிஸ்ட்ரி மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆமா. இந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபார்முலா இது எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல்லோட அடுத்த எவல்யூஷனை காட்டுதோன்னு தோணுது. கண்டிப்பா. ஏன்னா நான் இன்னைக்கு காலைல பேசினதுல இருந்து அந்த நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நிறைய ஒருத்தட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்ற ஒரு விஷயம் அப்படிதான் இருக்கு. என்னன்னா நிறைய சயின்ஸ் இது பின்னாடி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா இந்த காம்பினேஷன் இருக்கு கரெக்டா. ஓகே, இங்க ஒரு அக்ரெசிவ் பேட்டர், இங்க ஒரு ஃப்ளோட்டர் இருக்காரு, இங்க இந்த இது இருக்கு, இது இருக்கு. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்ம எந்த மாதிரி கேம் அணுக போறோம் அப்படின்றது ஒரு விஷயத்த இந்த டீம்ஸ் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க, எக்கச்சக்க ஸ்கவுட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல் ப்ராசஸே ஒரு சாதாரண ஓகே நான் வந்தேன் பேடல் தூக்குனேன் அப்படின்ற மாதிரி இல்லாம அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷ ரிசர்ச் ஒர்க் மாதிரி இருக்கு, தீசிஸ் மாதிரி இருக்கு. நிறைய பிளேயர்ஸ் இப்போ கார்த்திக் சர்மாவோ இல்லை இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி ட்ரையல்ஸ் கூப்பிட்டுருக்காங்க. சிஎஸ்கே வந்து ட்ரையல்ஸ் பார்த்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்ததுனால தான் 14.20 கோடி போயிருப்பாங்கன்னு தோணுது. மறுபடியும் இது ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது ஏன்னா ஆக்ஷன்லேயே உங்களால் ஒரு டோர்னமெண்ட்டை வின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு இடம் தான் இது கிட்டத்தட்ட சொல்ல போனால். ஏன்னா நல்ல பிளேயர்ஸை கரெக்டாக ஒர்க் பண்ணி சைன் பண்ணிங்கன்னா ஆன் ஃபீல்டில் பிளேயர்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு ஸ்கவுட்ஸோ மேனேஜ்மெண்ட்டோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டோ ஒர்க் பண்ணும்பொழுது டெஃபினட்டாக வின் வந்து கை கொடுக்கும். இது நமக்கு ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து முன்னாடி ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா பேஸ்கெட் பால்ல இந்த ஸ்கவுட்டிங்லாம் வந்துட்டு இருக்கும். நான் சொல்றது வந்து 90s அந்த பீரியட்லேயே வந்துட்டு 80ஸ்லேயே வந்து அங்கே உண்டு. ஏன்னா ஸ்கூல்ஸ் நேஷனல்ஸ்லாம் வந்து அங்கே பெரிய விஷயம். அதுலேருந்து டிராஃப்ட் பண்றது எப்படி சொல்றது, ஸ்கூல்ஸ்லேருந்து ஒருத்தரை டிராஃப்ட் பண்ணி ஒரு டீம் கொண்டு வரதே ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க. அதுவே ஒரு பெரிய இது ப்ரோக்ராம். அங்கே யார் இந்த ஹை ஸ்கூல் பேஸ்கெட் பால் யார் இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அதான் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட எங்க வரும்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கூல் கிரிக்கெட் வரைக்கும் இது வரப்போதும்னு தோணுது. வரும் பார்ப்போம், இன்னொரு 5-10 வருஷத்துல வரும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், அதுதான் இந்த வருஷம் ஐபிஎல் ஆக்ஷன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நிறைய பிளேயர்ஸை பத்தி நம்மளே படிக்க வேண்டியது இருந்துச்சு. ஓகே, யார் இவரோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த வகையில ஒவ்வொரு டீமும் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். முதல்ல வில் ஸ்டார்ட் வித் சிஎஸ்கே. எதனால சிஎஸ்கே வச்சு எப்பவுமே ஆரம்பிக்கிறீங்க, எப்பவுமே சிஎஸ்கே வச்சு ஆரம்பிக்கிறீங்க, வெரி பேட் அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இந்த இதை போலான்னு பார்க்குறோம். ஸோ ஏன்னா என்னது எதனால நீங்க இவங்கள பண்றீங்க, பெட்டர் பாப்புலர் மோர் பாப்புலர் அந்த இதில் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இதில் போகிறோம். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டீம் வந்து சிஎஸ்கே, சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து போன சீசனே அவங்களோட இந்த டீமுக்கான செட்டை வந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தோணுது. அதில் மிக முக்கியமாக 3 பிளேயர் நம்ம பார்க்க முடியும். ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல் அண்ட் டெவால் பிரவேஷ். அந்த 3 பேர்ல எனக்கு தெரிஞ்சு ஆயுஷ் மாத்ரே அண்ட் டெவால் பிரவேஷ் பேங் ஆன் கண்டிப்பா இருப்பாங்க. உர்வில் பட்டேல் தான் அவரோட ரோல் என்ன மாதிரியா இருக்க போகுது அப்படின்றத இந்த இதில் பார்க்க போறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க அதை, இந்த 3 பிளேயர்ஸோட ரோல்? அதான் எனக்கு இப்போ என்னன்னா நேத்தியோட அந்த ஏலத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உர்வில் பட்டேல் ஆயுஷ் மாத்ரே இப்போ இதுல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சிருச்சு.
அது வரைக்கும் வேற மாதிரி இருந்த ஒரு இது. பட் ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இது டீமாவே தெரியல, இந்த காம்பினேஷனே வந்து நிறைய விமர்சனம் தான் இப்போ அதிகமாக இருந்திருக்கு. இது வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆக்ஷன் யாரை எடுத்தாலும் வந்துட்டு இது ஒரு இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியுமா அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த தடவை வந்து விமர்சிச்சிருக்காங்க. அது ரொம்ப புதுசா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு இதுல எனக்கு உண்மையா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானன்னா அன்கேப்டு பிளேயர்ஸ் இவ்வளவு எக்ஸ்பென்சிவ் எடுக்கலாமா? ஏன்னா இந்த அன்கேப்டு பிளேயர்ஸ்ல மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரெக்கார்டு அப்படின்றது விமர்சிக்கிறாங்க. அதுதான் கிருஷ்ணப்ப கௌதம் இருந்தாரு அந்த இதுல அப்படின்னும் பழைய ஞாபகங்கள்லாம் வந்துட்டு போகுமா இல்லையா? ஏன்னா 14 கோடி அப்படின்றது சாதாரண அமௌண்ட் கிடையாது, ஹியூஜ் அமௌண்ட், ரொம்ப பெரிய அமௌண்ட். யுவராஜ் சிங்க்கு கொடுத்த அமௌண்ட் இது. யுவராஜ் சிங் அவரோட பிரைம் இயர்ஸ்ல டீம்ஸ் கொடுத்த அமௌண்ட் இது. அந்த 15 கோடி 14 கோடி அப்படின்றது அந்த பிரைம் யுவராஜ் சிங்க்கு கொடுத்த அமௌண்ட் இப்போ வந்து யார் நம்ம வீருக்கு கொடுத்துருக்காங்க, பிரசாந்த் வீருக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது அந்த கேள்விகளும் அந்த ஒரு சந்தேகங்களும் வர்றது ரொம்ப ஆல்ரெடி அப்படி பார்த்தோம்னா சமீர் ரிஷ்விக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 டோஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. இங்க நம்ம எப்படி பாக்குறோம்னா ஒரு இடத்துல வந்து இப்ப மும்பை இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைண்டை வந்து ஸ்கவுட் பண்ணி எடுக்கிறாங்க, அட் த சேம் டைம் அவங்க கிளிக் ஆகிட்டாங்கன்னா அதை கொண்டாடுறாங்க. இவங்க ஒரு ப்ராசஸ் வச்சிருக்காங்க, அந்த ப்ராசஸை நம்பி போயிருக்காங்க. நம்ம அதுக்காக வந்து இதுனா அவங்க எப்படி சொல்ற அவங்க பிரான்ச்சைஸ் காசு அவங்க போறதானே அவங்க யோசிப்பாங்க. இப்போ நீங்க மும்பை இந்தியன்ஸ் சொல்லும்போது சொல்றேன், அதுல 2 பிளேயர்ஸ் வந்து 10 லட்சத்துக்கு எடுத்தாங்க, ஹர்திக் பாண்டியாவும் பும்ராவும். குருணால் பாண்டியா எவ்வளவு எடுத்தாங்க தெரியுமா? 8 கோடி எடுத்தாங்க. குருணால் பாண்டியா அன்கேப்டு பிளேயர். அப்போ அந்த ஒரு இது வரதான செய்தி. இப்போ ஆஃப்கோர்ஸ் ஆனா 1-2 ஃபைண்ட். இப்போ வைபவ் சூரியவன்ஷியே போன டைம் நல்லா 2 கோடி கிட்ட போனாரு. 10 ரனா கம்மியான பிரைஸ்க்கு ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது ரொம்ப கம்மியான பிரைஸ்ல உள்ள வந்தாரு. அப்படி உள்ள வந்தாரு. சிலர் வந்து இப்படி வர்றவங்க உண்டு, அதே சமயம் சிலர் வந்து ரொம்ப அதிக ரேட்டுக்கு போறதும் உண்டு. அந்த வகையில பிரசாந்த் வீர் வந்து இந்த ஆக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய நேமோட தான் உள்ள வந்தாரு. இந்த யூபி லீக்ல எல்லாம் பயங்கரமான யூபி லீக்ல வந்து அவர் அந்த சுரேஷ் ரெய்னா கையில விருது வாங்கும் போதே இது பண்ணிட்டாங்க. அடுத்த ஜடேஜா ஒருத்தர் வரப்போற சிஎஸ்கேக்கு இவரை வந்து ரொம்ப நோட்டம். ஏன்னா ஆல்ரெடி ட்ரையல்ஸும் பண்ணிருக்காங்க. செம்ம பேட்டிங்கா இருக்கு. பேட்டிங் பாத்தீங்கன்னா அதே போல அவரு போட்டது வந்து ஜக்காட்டினே வருது. சாரி, அவருடைய ஸ்பின் ஸ்டைல் பார்த்தா ஜக்காடி மாதிரியே இருக்கு. அவரும் சிஎஸ்கே பிளேயர். ஆமா, நீங்க நல்லா பாருங்க, நல்ல ஓபன் செஸ்ல வந்து போடுறாரு. இப்ப ஜடேஜா கூட பாத்தீங்கன்னா ஒரு இப்படி வந்து இருக்கும். அந்த ஓபன் செஸ் ஸ்பின்னர்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பார்க்கவே. அண்ட் நான் பார்த்த அளவுல பிரசாந்த் வீரோட பேட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு வில் பி பெட்டர் தென் ஜடேஜாவோ அப்படின்னு மாதிரி தோணுது. இன்கேஸ் அவர் ஆன் பேப்பர் பார்த்துட்டோம் அப்படின்னா ஜடேஜாவோட ஒரு அக்ரெசிவான ஒரு நம்பர்ஸ் தான் அவர் வச்சிருக்காரு. பட் நான் யூபி லீக்லாம் ரொம்ப ரெகுலரா ஃபாலோ பண்ணலாம் கிடையாது, நான் ஃபுல்லா பார்த்ததும் கிடையாது. நானுமே இந்த வீடியோஸ்ல போகும்போது இன்னைக்கு இவரே பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி வர்றதுதான். மேபி லைக் ஓகே, அதுல வந்து ஏதாச்சும் 1-2 பிளேயர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி நல்லா ஆடினாங்கன்னா அவங்களோட ஹைலைட்ஸ் நம்ம பார்க்கோம். இப்போ அந்த இதில் பார்க்கும்போது பிரசாந்த் வீரோட அக்ரெஷன்லாம் பார்த்தோன்னா பயங்கரதா இருக்கு. ஓகே, இது என்ன சொல்றது, ஒரு நீங்க கொச்சி டஸ்கஸ்ல வந்து ஜடேஜாவை பார்த்தீங்கன்னா வருவாரு 6 அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த ஒரு இதை பிரசாந்த் வீட்டை நான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சைனிங் தான். பட் எந்த இடத்துல இவர் உள்ள இறங்குவார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இப்போ உர்வில் பட்டேல், டெவால் பிரவிஸ், பிரசாந்த் வீர், சர்ஃப்ராஸ் கான் அண்ட் அகில் ஹுசைன் இவங்க எல்லாருமே என்னன்னா கொஞ்சம் மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் ரோல். அந்த ரோல் வந்து சிவம் துபேட்ட இருந்த இடம். சிவம் துபே தொடர்ந்து 2 வருஷம் பெஸ்ட் பேட்டரா இருந்து வராரு. ரொம்ப பயத்துல பீதியில இருக்கக்கூடிய ஒரு ஆளா போறாருன்னா அது வந்து சிவம் துபே தான் இருப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி சிவம் துபேவோட ரோலுங்கிறது வந்து மேஜரா ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணக்கூடிய இடத்துல இருந்துச்சு. இப்ப பார்த்தா அந்த கார்த்திக் சர்மாவும் ஸ்பின்னர் அட்டாக் பண்றதுல செம்மையா அட்டாக் பண்ணுவாங்கிறாங்க. அதே போல இப்போ வந்து அந்த லெஃப்ட் ஹேண்டர் நம்ம பேசிட்டு இருந்தோம் பிரசாந்த் வீருமே நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கரா இருக்காரு. டெவால் பிரேவிஸும் இருந்தது. சோ ஒண்ணுக்கு 4 பேர் இருக்க மாதிரியான ஒரு இடத்த வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. இப்போ துபைக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ப்ரெஷரா இருக்குமான்றது எனக்கு சரியா தெரியல. ஐ மீன் லைக் டெஃபினட்டா அவரோட இடத்துக்கு தான் இந்த பிளேயர்ஸ்லாம் போட்டி போட போறாங்க அப்படிங்கும்போது துபை தான் முதல் 2-3 மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஸோ இப்போ அவரோட வேலை என்னன்னா, நான் இது வரைக்கும் பண்ணதை விட ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டணும், அவ்வளவுதான் அவருக்கு இதுவே தவிர அதை தாண்டி எக்ஸ்ட்ராடினரியா நான் புஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து எனக்கு தெரிஞ்சு சிவம் துபைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இந்த ஐடியல் சிஎஸ்கே 11ல நான் பார்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு துபைக்கு வந்து இந்த இடத்துல டீம்ல இடம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. மேபி லைக் ஃபர்ஸ்ட் 1 or 2 மேட்சஸ் அவர் இருக்கலாம், ஏன்னா அவர் தான் ப்ரூவன் ஆல் அப்படின்றதுனால இருக்கலாம். பட் அதை தாண்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் இந்த 3 பேர் சர்டனா டாப் 3. வேற வழியே கிடையாது, இந்த 3 பேர் தாண்டி சர்டன் டாப் 3. அண்ட் 4th வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல தான் துபே வர ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு உர்வில் பட்டேலோ இல்லை சர்ஃப்ராஸ் கானும் இருக்கிறது இன்னும் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்குமோன்றது என்னோட ஒப்பீனியனா இருக்கு. கார்த்திக் சர்மாவும் நம்பர் 4 ஆடக்கூடிய பிளேயர். ஆமா, ஆனா அதுல யாராச்சும் ஒருத்தர் ஆட முடியும், அங்க ஒன்று இருக்கு. நம்பர் 5 நீங்க அந்த பிளேயரை நீங்க மாத்திரவே கூடாது, டெவால் பிரவிஸ். வேற வழியே கிடையாது, அவர் மாற்றவே கூடாது.
நம்பர் 6ல தான் இப்போதைக்கு ஒரு ஓப்பனிங் ஸ்பாட் இருக்கு. ஆனால் அந்த ஸ்பாட்ல தூபை ஆடுவாரான்றதான் கேள்வி. ஏன்னா நம்பர் 6ல தூபை வந்து கண்டிப்பா அவரோட இடம் கிடையாது, அவரோட கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது. ஏன்னா நம்பர் 6th பிளேயர் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம், அதுவும் கன்சிடரிங் சென்னையோட ஓப்பனிங் பேர் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேபிளான இடம் இருக்குது. சஞ்சு சாம்சன் இருக்காரு, ருத்ராஜ் கேக்வாட் இருக்காரு அப்படின்னும் போது இன்னிங்ஸ் வந்து ரொம்ப தூரம் போகும். அந்த 2 பேரோட இன்னிங்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 13 14வது ஓவர் வரைக்கும் போயிடும். 15வது ஓவருக்கு மேல உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் கிடையாது. 15வது ஓவருக்கு மேல தான் தூபை என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல தூபே ஆன் த கோல் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயரும் கிடையாது. இப்போ தூபே வந்துட்டு நான் எப்படி பாக்குறேன்னா, அவர் இப்போ அவருடைய பிரைம்ல இல்ல. டோட்டலா இப்ப அவரை வந்து என்னவா யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மேபி அவரை ஃபுல்லாவே உட்கார வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட சில மேட்சஸ்ல மேஜிக்கா யூஸ் பண்ணாங்கல்ல, ராபின் உத்தப்பா யூஸ் பண்ண மாதிரியான ஒரு ரோல்ல அவரை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க உண்மையிலே சொல்லும். எனக்கு வந்து எனக்கு அப்படி தோணல. எனக்கு தூபே வந்து மேட்ச்ல அவர் இதுக்கு முன்னாடி பண்ண 2 சீசன்ல அவர் டீமுக்காக ஆடின அந்த, ஏன்னா போன சீசன்ல ஹையஸ்ட் ஸ்கோர் அவர் தான், அதுக்கு முந்தின சீசனும் அவர் தான் நினைக்கிறேன், if I'm not wrong. சிஎஸ்கேக்கு தொடர்ந்து என்ன சொல்றது 2 சீசனா ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டு வராரு பேட்டிங்ல அப்படின்னும் போது அந்த ஒரு நன்றிக்காக 1 or 2 மேட்சஸ் அவர் ஆட வைக்கலாம். அந்த 1 or 2 மேட்சஸ்ல அவர் எந்த அளவுக்கு சக்சீட் ஆக போறான்னு தெரியல. ஏன்னா அந்த 1 or 2 மேட்சஸ்ல கண்டிப்பா 6வது இடத்துல தான் அவர் இறக்கி விடுவாங்க. ஏன்னா முதல் 4-5 பிளேயர் செட்டு, அந்த 6வது பிளேயரா உள்ள வரும்போது எனக்கு தெரிஞ்சு தூபே வந்து அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லயோ இல்ல அவரோட ஸ்ட்ரெngthக்கு அவரால் ஆட முடியாதுன்னு தோணுது. நீங்க அந்த 5 பிளேயர் வந்து செட்டுன்னு சொல்லணும். ஆனா நேத்து எடுத்ததெல்லாம் பார்க்கும்போது அப்படி தெரியல. இவங்க பவுலர்ஸ் பக்கம் ஒரு ஜென்யூன் பவுலர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெருசா ஃபோக்கஸ் பண்ணி நான் நினைச்சது கண்டிப்பா இவங்க ஓவர்சீஸ்ல ஒரு ஹிட்டருக்கு போவாங்க, ஒரு ஓவர்சீஸ் ஹிட்டர் போவாங்க. ஸோ டேவிட் மில்லர் எல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது டேவிட் மில்லர் பக்கமே போல. நானும் யோசிச்சேன், டேவிட் மில்லர் சீப்பான ரேட்டுக்கு போயிட்டாரு. ஒரு நல்ல பவுலருக்கு போவாங்க, எல்லாரும் தெரிஞ்ச மாதிரியான ஒரு பவுலருக்கு போவாங்கன்னு பார்க்கும்போது போயிருக்காங்க. பட் ஆனா ஜேக் ஃபால்ஸ் வந்து யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும். ஆனா அவரோட பவுலிங் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஸ்விங் ஆகுது, சூப்பரா ஸ்விங் ஆகுது. ஆனா என்ன பிரச்சனை, நம்ம ஊர்ல ஸ்விங்குக்கு பெருசா மதிப்பே கிடையாது. முதல் 2 ஓவர்ல அவருக்கு ஸ்விங் ஆகும், 3வது ஓவர்ல இருந்து பெருசா பேஸ் கிடையாது. 20ல இருந்து 30 வரைக்கும் தான் போறோம். 122 132 மிஞ்சி 135 போடுறாரு. அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு இங்க ஒர்க் அவுட் ஆகும்ன்றது ஒரு பெரிய டவுட் இருக்குது. நம்ம ஊர்ல அதுவும் ஐபிஎல் சீசன்ல எல்லாம் அந்த பேஸ்லாம் போட்டா நின்னு அடிப்பாங்க. ஐபிஎல் சூரியன்ஸ் அந்த அடி அடிப்பாப்ல. அடுத்து தோனியோட ரோல். தோனி வந்து இப்போ எனக்கு தோனிக்கு ரோல் இருக்குமான்னு எனக்கும் அதான் நான் யோசிக்கிறேன். தோனியோட ரோல் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப ரொம்ப மினிமலா இருக்கும் இதுல. ஏன்னா அவங்களுக்கு விக்கெட் கீப்பரா சஞ்சு சாம்சன் வந்துட்டாரு. சாம்சன் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாருன்றது எனக்கு கொஞ்சம் போக போக தெரியுமோ நமக்கு தோணுது. ஒரு ஓவர் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் வந்து நமக்கு சஞ்சு தான் அடுத்தது கேப்டன், அவர் தான் ஃபுல் டைம் கேப்டனா இருக்க போறாருன்றதை கொஞ்சம் கொஞ்சமா காட்டுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் ஆயிட்டார் அப்படின்னா தோனி வந்து இம்பாக்ட் பிளேயர் ஆயிடுவார். ஆனா இம்பாக்ட் பிளேயர் ஆகிறாரு அப்படின்னா தோனி வந்து எந்த மாதிரியான இம்பாக்ட் அவர் கிரியேட் பண்ண போறாருன்ற ஒன்று இருக்கு. இம்பாக்ட் பிளேயர்னா அட்லீஸ்ட் ஒரு பேட்டிங் இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்தோடனே அப்படி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30-40 ரன் அடிச்சேன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா. ஆனா அந்த இடத்துல தோனி இருப்பாரான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா தோனி வந்துட்டாலே ஸ்பின்னை இறக்கி விட்டுற விஷயத்த நம்ம பார்த்தோம். போன சீசன்லாம் ரொம்ப பார்க்குறக்கே டார்ச்சர், ரொம்ப இதாக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய லெஜெண்ட் தெரியுமாடா, அவரை போய் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான சிலலாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனால் அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஐ டோன்ட் திங்க் தோனி வந்து ஃபிட்டின் ஆவாரோ அப்படின்னு, எனக்கு ஆவாரான்றது எனக்கு இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி நம்ம வந்து மேட்ச்லேருந்தே சில கால்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அது ரொம்ப மேபி ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. பட் ஆனால் அட்லாஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு மேட்சஸ் இவங்க ஃபியூச்சர் எனக்கு இந்த டீமை புரிஞ்சிக்கவே முடியல. இது அடுத்து வந்து ஏன்னா இன்னும் கொஞ்ச நாட்களில் மெகா ஆக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்துடும். ஸோ அங்கேயும் வந்து நீங்கள் 4 பிளேயரை நம்ம தான் ரீட்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி பெருசாகவும் ரீட்டைன் பண்ண முடியாது. என்னவா இருக்க போதுன்னு என்னால் அதை சுத்தமாக புரிஞ்சிக்க முடியல. கேட்டால் நான் இவர் என்ன சொல்கிறார், காசி என்ன சொல்கிறாப்புலன்னா, நாங்கள் யங்ஸ்டராக இருந்தாலும் அதனால தான் நாங்கள் வந்து 25 கோடியே நின்றுட்டோம் கேமரூன் கிரீனுக்கு. நாங்கள் யங்ஸ்டர்ஸை வந்து நாங்கள் க்ரூம் பண்ணணும்னு பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. இதே மேனேஜ்மெண்ட்டு ஒரு காலத்தில் வந்து நாங்கள் ஒன்றும் அகாடமி நடத்தலை, இது பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் எல்லா டீமையும் பாருங்கள், 19 வயசு 20 வயசு ஆட்கள் நிறையா நல்ல வேலைக்கு போயிருக்காங்க. அதெல்லாம் அதுதான் அதோட பெரிய சக்ஸஸ் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுதாங்க பர்பஸ் ஆஃப் ஐபிஎல். வேற என்ன இருக்குது? ஒரு நல்ல ப்ரோமோ, ஒரு டேலண்டட் யங்ஸ்டருக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறது தானே ஐபிஎலோட. அதான் இந்த ஃபுட்பாலில் வந்து 16 வயசு பையனுக்கு வந்து இவ்வளோ கோடி, அத்தனை கோடிங்கும் போது ஒரு இது இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட இப்போ வந்துருச்சு. ஆமாம், இந்த டைம் இனிமே அப்படி வரும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெண்ட் நமக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் சிஎஸ்கேயோட பவுலிங் அட்டாக் நம்ம பார்த்தலாம். நினைக்கிறேன் அகில் ஹுசைன் கண்டிப்பாக டீமில் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கண்டிப்பாக ஒரு இருப்பாருன்றதான் என்னோட இதாக இருக்கு. ஏன்னா ஒரு சீனியர். நான் வந்து அதான் பிரசாந்த் இருந்து வரேன். ஏன்னா அந்த கீழ் டவுன் வந்துட்டு நான் சும்மா எப்படின்னா
ப்ராபபிள் 11 இல்ல, ஒரு 12 அந்த மாதிரி தான் மொத்தமாவே வச்சிருக்கேன். அதுல அப்படி பார்க்கும்போது பிரசாந்த் வீரா வந்து நீங்க ஸ்பின்னுக்கு யூஸ் பண்ணலாம். ஆமா. ஓகேவா, ஆல்ரவுண்டரா யூஸ் பண்ணலாம். நூர் அகமட் அடுத்து நேதன் எல்லிஸ். இங்க கடைசியில வந்து மேட் ஹென்ரி ஆர் அகில் ஹுசைன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே ரைட். ஓகே, நேதன் எல்லிஸ் டீம்ல இருக்காரு. பிளஸ் பேசர் போகணும்னா மேட் ஹென்ரிக்கு போற மாதிரி இருக்கும். ஸ்பின் வேணும்னா அகில் ஹுசைனுக்கு போற மாதிரி இருக்கும். கலீல் அகமட் ஃபிக்ஸட் அந்த இடத்துல. ஆமா, கலீல் அகமட். அப்படி இல்லைன்னு வச்சிங்கன்னா நம்ம சஹர்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு இப்ப என்னவா எடுத்து வச்சிருக்காங்க, எதுக்காக தீபக் சஹர் எடுத்து வச்சதுனால ரகுல் சஹர் எடுக்கணும் அப்படின்ற எதனால எடுத்திருக்காங்கன்றது எனக்கு இன்னும் சத்தியமா எனக்கும் ஐடியா இல்ல. ஏன்னா ஒரு கோபாலும் இருக்காரு, ஷேஸ் கோபால் இருக்காரு, அன்ஷுல் கம்போஜ் இருக்காரு. அன்ஷுல் கம்போஜ் இவங்க வந்து எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்றதையும் பார்ப்போம். மேபி லைக் ஒரு இம்பாக்ட் பிளேயரா உள்ள வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு அந்த 12th மேனா உள்ள வரக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம் இது எப்படி இருக்கு அப்படின்றது. ஓவராலா பார்க்கும்போது நேத்தி அந்த கணக்கு பேட்டரா 6, ஆல்ரவுண்டரா 6, விக்கெட் கீப்பரா 4 வரும் நினைக்கிறேன். அண்ட் தென் வந்து பவுலர்ஸா வந்துட்டு 6 வரும். அதான் சொல்லிட்டு விக்கெட் கீப்பரா வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிகேட்லயும் ஒருத்தர் வச்சிருக்காங்க. டீன்ஸ்ல ஒருத்தர், 20ஸ்ல ஒருத்தர், 30ஸ்ல ஒருத்தர், 40ஸ்ல ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு டாடிஸ் ஆர்மி வந்து இப்ப கிட்டத்தட்ட டீன்ஸ் ஆர்மியா மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த இது எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸோடைய நியூ சைனிங்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா பென் டக்கெட், நிசாங்கா 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 10 நிசாங்கா 2 பேர்ல கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் கேஎல் ராகுலோட பார்ட்னரா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றத என்னோட ஒப்பீனியனா இருக்கு. ஏன்னா அபிஷேக் பொரல், நிதிஷ் ராணா, ஸ்டப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிடில் ஆர்டர் ஆக்கிபை பண்றது குவாலிட்டி பிளேயர். எனக்கு அதான் அது எனக்கு என்னன்னா டிசியை பார்க்கும்போது வந்துட்டு ஒரு என்ன தோணுதுன்னா செம்மையா ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு டீமா இருக்கு. கண்டிப்பா போன வருஷமே அதே ஃபிளெக்சிபிலிட்டி இருந்துச்சு அவங்களுக்கு. ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அந்த நேரத்துல அது சொதப்புனுச்சு. லைக் ஃபேஃப் வந்துட்டு இன்ஜூர் ஆனது, அண்ட் தென் இவரு வந்துட்டு மெக்ரேசர் வந்துட்டு பெருசா அவரை யூஸ் பண்ணவே முடியல. அவரால் எதுவுமே அவரை வந்து ஈஸியா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாங்க ஒரே சீசன். அதுக்கு அடுத்ததுல ஸ்கெட்ச் போட்டாங்க. நீ என்ன பேஸ்பால் கிரிக்கெட் ஆடுற அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி முடிச்சு விட்டாங்க. அந்த அக்ரெசிவ் பார்த்து ஒன்றும் பெருசா அவருக்கு ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் உங்களுடைய ப்ராபபிள்ஸ்னா வந்துட்டு இதுல நீங்க நான் புது சைனிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பிளேஸ் வந்து இடம் இருக்கு அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுது. அல்ல நம்பர் 1 வந்து ஓப்பனிங் ஸ்பாட் கேஎல் ராகுலுக்கு பார்ட்னரா பென் டக்கெட் ஆர் நிசாங்கா. அந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர். ஆமா, அதுதான். அப்படின் போது 2 டவுன்ல வந்து நிதிஷ் ராணா இருக்காரு. நிதிஷ் ராணா வந்து ஏன்னா ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஆமா, ட்ரேட் பண்ணிருக்காங்கன்றதுனால தான் நான் நிதிஷ் ராணா பார்க்கிறேன். நிதிஷ் ராணா நல்ல டேலண்டடான ஆளும் கூட. அவர் ஹிட் ஆச்சு அப்படின்னா அவ்வளவுதான். அவரெல்லாம் போட்டு கேகேஆருக்கு எத்தனை மேட்சஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இப்போ வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்குமே நல்லா ஆடினாரு. ஆனா போன சீசன் என்ன நிதிஷ் ராணாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சுத்தி உள்ள யாருமே பெருசா அவருக்கு சப்போர்ட் பண்ணலன்றது ஒரு பெரிய இதை நான் பாக்குறேன். நிதிஷ் ராணா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயரும் கூட. ஐ மீன் லைக் ஒரு டேலண்டட் பிளேயரு. அவருக்கான டே அப்படின்னா நான் வந்து எப்படி எதிர்பார்ப்பேன்னா அவரை வந்துட்டு கௌதம் கம்பீர் வளர்த்த ஒரு சூப்பர் ப்ராடக்ட்னு கூட சூப்பர் ப்ராடக்ட் அப்படின்னு மாதிரி பார்க்கலாம். அடுத்து ஸ்டப்ஸ் இருக்காரு அண்ட் டேவிட் மில்லர் கண்டிப்பா இடம் இருக்கும்னு தோணுது எனக்கு. ஏன்னா டேவிட் மில்லரோட ரோலும் ஸ்டப்ஸோட ரோலும் நான் கிட்டத்தட்ட சிமிலரா பாக்குறேன். பட் ஆனா டேவிட் மில்லர் மோர் ஆஃப் தி அந்த அக்ரெஷன் எண்ட்ல இருக்காரு. ஸ்டப்ஸ் வந்து மோர் ஆஃப் கொஞ்சம் அந்த மிடில் இருக்காருன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தேவைப்படுது. ஸ்டப்ஸுக்கு இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரல. பட் ஆனா முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான். சொல்லுவாங்கல்ல அவருக்கு அந்த ஸ்பார்க் இருக்கு, அந்த ஸ்கில் இருக்கு. பட் ஆனா அது எப்படி ஸ்கெட்ச் போடணுங்கிற அந்த ஒரு இது இல்லை. இப்போ கேஎல் ராகுல், பென் டக்கெட், அபிஷேக் பொரல், நிதிஷ் ராணா இந்த 4 பேர் கிட்டத்தட்ட ஒரு 12 ஓவர் வரைக்கும் 10-11 ஓவர் வரைக்கும் கொண்டு வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. கேப்டன் அக்ஷர் பட்டேல் ஒன்று ஆடுவாரு. ஆமா, அவர் அந்த கேமுக்கு பொறுத்து இப்போ ஒருவேளை அந்த 4 பேரோட விக்கெட்டும் டக்குன்னு உழுதுன்னா அக்ஷர் பட்டேல் டெஃபினட்டா மேல ப்ரொமோட் ஆகி ஸ்டெபிலைஸ் பண்ணுவார் ஷிப்பை. அது ஒரு இது இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அப்போ ஸ்டப்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11வது ஓவர் வருவாரு. ஸ்டப்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஓவர் செட் ஆயிட்டு அவர் ஒரு 5-6-10 கிட்டத்தட்ட ஒரு 8 பால் ஃபேஸ் பண்ணிட்டாருன்னா 9வது பால்ல இருந்து அவரால் அட்டாக் பண்ண முடியும். ஸ்டப்ஸை வந்து நீங்க 16வது ஓவர்ல இறங்குற மாதிரியான ஒரு பிளேயரா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டேஞ்சர் அப்படின்னு மாதிரி தான் சொல்லுங்க. ஆன் த கோ அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் ஸ்டப்ஸ் கிடையாது. டேவிட் மில்லர் அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. அவரால் ஹி கேன் டு போத். அவர் வந்து நின்னு நிதானமா ஆயிட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண முடியும். நிறைய மேட்சஸ் பண்ணிருக்காரு, இன்டர்நேஷனல்ல நிறைய பண்ணிருக்காரு. அதே மாதிரி ஆன் த கோ அடிக்கக்கூடிய பிளேயராகவும் டேவிட் மில்லர் இருக்காரு. அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்ச ஸ்டப்ஸ் வந்து இன் அட் 5 அண்ட் டேவிட் மில்லர் இன் அட் 6 அப்படின்னு. அதே போல அசுதோஷ் சர்மா அவரும் ஆன் த கோ அடிக்கக்கூடிய ஆளு. ஆன் த கோ அடிக்கக்கூடிய ஆளுன்னு இல்ல. அவர் வந்து எப்படின்னா பஞ்சாப்ல இருக்கும்போது வந்து ஒரு பெரிய இது இல்ல. அடுத்து டெல்லிக்கு வரும்போது சேம் இப்ப டொமஸ்டிக்லயும் நம்ம பாக்குறோம், ஸ்மாட்ல எல்லாம் அப்படி அடிக்கிறாங்க. அதனால அசுதோஷ் சர்மாவோட ரோல் பயங்கரமா இருக்கும் இங்க. அதையும் பார்க்கணும். நட்ராஜ் என்னவா இருக்காருன்னு தெரியல எனக்கு. நட்ராஜ்லாம் வந்து நட்ராஜனுடைய சில அப்டேட்ஸ் வந்து பார்த்தேன். அவரோட பேஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணி போடுறாரு அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸும் வந்து கிட்டத்தட்ட 120லேருந்து 127க்குள்ளே தான் அவரோட பேஸ் அந்த ஸ்பீட் அப்படின்றது இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் நட்ராஜனோட கேம் படி பார்த்துட்டோம்னா அவரோட பேஸ் வந்து ரொம்ப
இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. பட் ஆனா அவர் அக்யூரசி தான் அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட். பட் அட் சேம் டைம் 120 to 127 அப்படின்றது வந்து ஒரு அக்செப்டபிள் பேஸா இருக்குமா? இல்ல அதான் அந்த 130க்குள்ள இருக்கிற யார்க்கரை வந்து ஈஸியா இது பண்ணிட முடியும், நம்மளால டிஃபெண்ட் பண்ணிட முடியும். அதேதான் கிட்டத்தட்ட ஒரு 135 அந்த ரேஞ்ச்ல இருந்தா ஓகே. பட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டரோட ஸ்பீட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்றது வந்து ஒரு கன்சர்ன். அதே போல டெல்லி வந்து நம்ம இன்னும் நல்லா பார்க்கணும்னா அக்யூப வந்து எடுத்திருக்காங்க. அக்யூப் அதுதான் வந்து இருக்கிறதுலே சம ஒரு அக்யூப் சார் வந்து என்னன்னா ஒரு பயங்கரமான பேசரா வருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு என்ன கேட்டா. கன்சிடரிங் உங்களுக்கு ஸ்டார்க், முகேஷ் குமார் 2 பேஸ் அட்டாக் நல்ல சீனியரான பேஸ் அட்டாக்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. முகேஷ் குமார் ஆஃப்கோர்ஸ் நாட் ஆஸ் சீனியர் அஸ் ஸ்டார்க், பட் ஆனால் நல்ல ஒரு சீனியரான ஒரு பிளேயரும். அதான் ப்ரோ ஒரு ஜம்மு பர்சன் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடியே வந்து அப்துல் சமாதை வந்து ஜம்மு பர்சன் வந்து ஒருத்தர் ஐபிஎல் வந்து ஒரு நல்ல விலைக்கு எடுத்தாங்க. அதே போல நம்ம இப்போ அக்யூப் நபியை பார்க்கும்போது ஒரு 8.5 கோடிக்கு ஒரு 29 வயசு பையன் எடுக்கிறாங்க அப்படின்னா அவர் இத்தனை வருஷமா டொமஸ்டிக்ல அவர் தான் டாப் விக்கெட் டேக்கராகவும் இருந்திருக்காரு. போன வருஷம்லாம் எனக்கு தெரிஞ்சு ரஞ்சில அவர் இருந்திருக்காரு. நிறைய பேருக்கு அக்யூப் நபின்னு ஒரு கேரக்டரே தெரியாம கூட இருக்கலாம். பட் அதையும் அவரை வந்து எடுத்திருக்காங்கும் போது ஒரு முகமது ஷமிக்கான ஒரு ரோல் வந்து அவர் பிளே பண்ணுவாருன்னு தான் தோணுது. ஸோ பாப்பா இவங்களோட பேஸ் அட்டாக் ஓகே, ஆனால் ஸ்பின் அட்டாக் தான் எங்களுக்கு பயங்கரமான மாசு. ஒன்று அக்ஷர் பட்டேல், இன்னொன்று நம்ம குல்தீப் யாதவ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே நல்ல சீனியரான பிளேயர்ஸ், இந்தியா டீம் காட்டுற பிளேயர்ஸும் கூட. அதை தாண்டி உங்களுக்கு விப்ராஜ் நிகாம் இருக்காரு. ஏன்னா விப்ராஜ் நிகாம் வந்துட்டு போன சீசன் சொன்ன மாதிரி தான் ஒரு 1 சீசன் ஒண்டர் மாதிரி 1 மேட்ச் ஒண்டரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவர் மேலே நல்ல கான்ஃபிடென்ட்டான இருக்காங்க, அவர் மேலே அதிக நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ டெல்லியுமே மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேபி டெல்லியுமே ஒரு பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டு சைடாக இருக்காங்க. பட் ஆனால் எனக்கு அந்த டீமோட பேஸ் அட்டாக் தான் கொஞ்சம் வீக்காக இருக்குதோ அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா ஸ்டார்க்கு, முகேஷ் குமார் அண்ட் நட்ராஜன், அகிப் நபீதார் அவர் இருக்காரு. ஸோ இந்த 4 பேர் இருக்காங்க. 4 பேரில் நட்ராஜனோட ஃபிட்னஸ் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. முகேஷ் குமார் எந்த அளவுக்கு ரிலையபிளாக இருப்பாங்க அப்படின்றதும் ஒரு டவுட் இருக்குது. ஸ்டார்க் ஓகே, அவர் நோ மேட்டர் வாட் அவருக்கான வேலையை அவர் பார்த்துட்டு போயிடுவார். அண்ட் அக்யூப் நபி எந்த மாதிரி ஆட போறாரு அப்படின்றதும் ஒரு கேள்வி. தெரிஞ்சு நிதிஷ் ராணாக்கும் ஓவர் கிடைக்கும் தான் போல இதுல இல்லையா? இந்த நடுவுல நல்லா தான் ஸ்டெப்ஸ் ஆடுவார், ஸ்டெப்ஸ் பவுலிங் போடுவாருங்க, நல்லா ஸ்டெப்ஸ் போடுவார். பட் ஆனால் ஐபிஎல்ல பெருசா போட்டு பார்த்தல. பட் நிதிஷ் ராணா அது பண்ணியிருக்காரு, ரெலவெண்டா அது பண்ணிட்டே இருந்திருக்காரு. இப்ப டெல்லி பிரீமியர் லீக்லயும் அவர் போட்டுட்டு இருந்தாரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு இது இருக்கும். அவருக்கும் ஒரு 2 overs கூட கிடைக்கும் தான் தோணுது இந்த பவுலிங் யூனிட் பார்க்கும்போது. ஸோ நெக்ஸ்ட் டீம் பார்த்தோம்னா டிக்கு அப்புறம் இஎஃப் கிடையாது, பட் ஜியில் இருக்கு குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸோடைய முதல் 3 பிளேயர்ஸ் அப்படியே இருப்பாங்க. கில்லு, சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர். அதெல்லாம் மாத்தினா அவ்வளவுதான். ராஜஸ்தான் ராயல்ஸ் பட்லரை விட்ட கதை தான். அந்த கதை அவ்வளவு செட்டான ஒரு டீம் வந்து விட்டாங்க பாருங்க. ஆனால் அதுக்கு தான் இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த 3 பேர் பயங்கரமா செட்டு. இன்னட் 4 தான் இப்போ அவங்க யாரு அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வி. எனக்கு என்ன தோணுதுன்னா 2 பிளேயர் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வாஷிங்டன் சுந்தர். பட் ஆனா வாஷிங்டன் சுந்தரை வந்து T20ல அப் த ஆர்டர் கொண்டு போக மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு லாங் ரோப் தேவைப்படும். ஸோ கிளென் பிலிப்ஸா தான் இருக்கும்னு தோணுது. மேபி லைக் எனக்குமே அந்த ஒரு டவுட் தான் இருக்கு, கிளென் பிலிப்ஸா வாஷிங்டன் சுந்தரா அப்படின்ட்டு. எனக்கு ரெண்டுலையுமே எப்படினாலும் ஓகே தான். இன்னட் 4 கிளென் பிலிப்ஸ் வந்தாலும் சரி, இன்னட் 5 பிலிப்ஸ் வந்தாலும் சரி, ரெண்டுலையுமே அவரால் ஆடக்கூடிய பிளேயர் தான். வாஷிங்டன் சுந்தர் கேன் டூ போத் அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ அந்த 2ல் யார் வந்தாலும் எனக்கு ஓகே தான் இருக்குது. 4 and 5 வந்து கிளென் பிலிப்ஸ் ஆர் வாஷிங்டன் வந்து 2ரும் இன்டர்சேஞ்சபிள் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்கன்னு தோணுது. அண்ட் 6 வந்து எனக்கு 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒன்று ஜேசன் ஹோல்டர், இன்னொன்று ஷாருக் கான். இந்த 2 பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. ஏன்னா ஜேசன் ஹோல்டர் வந்து ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர், ஷாருக் கான் வந்து ஒரு டொமஸ்டிக் ஆல்ரவுண்டர். ஸோ இங்கே உங்களுக்கு ஓவர்சீஸ் பிளேயர் எடுத்துட்டு பின்னாடி பவுலிங்ல வந்து நீங்க யாராச்சும் நீங்க வந்து அங்க வந்து சாக்ரிஃபைஸ் வந்து ஒன்னு ரஷீத் கான் பண்ணணும், இல்ல ககிசோ ரபாடா போடணும். பட் ஆனா ரபாடா இந்த தடவை ஐபிஎல் இன்ஜுரி இது எப்படி இருக்கும்னு தெரியல. இன்னும் மந்த்ஸ் இருக்கு நிறையா. பட் ககிசோ ரபாடா வந்து அந்த ஆஃப்டர் அந்த டோப் டெஸ்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு வந்து இறங்கு பாதையா தான் போயிட்டு இருக்குன்னு தோணுது. அவருக்கு அந்த பேக் டு பேக் இன்ஜுரிஸும் கூட அப்படின் போது அவரால் அந்த ஒரு கண்டினியூஸா அந்த கிரவுண்டை வந்து தொடர்ந்து ஹிட் பண்ண முடியல அவரால். ஸோ இந்த ஜேசன் ஹோல்டர் அண்ட் ஷாருக் கான் அப்படின்றது வந்து அடுத்த யார ககிசோ ரபாடா ஆர் ரஷீத் கானை சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருக்காங்கன்னா, இல்ல அப்படி அவங்க ஹோல்டர் தைரியமா வேணும்னு எடுத்துட்டாங்கன்னா ரபாடா தான். ரபாடா ஐபிஎல் இது வரைக்கும் பெருசா ஒண்ணும் பண்ணது இல்ல. என்ன சொல்லி ஒரு பர்பிள் கேப் ஹோல்டருங்க அவர்ல. இல்லங்க எனக்கு வந்து லாஸ்ட் சீசன்ல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த எப்படி இருந்தாலும் அது அந்த விண்டேஜ் ரபாடா நம்மகிட்ட இல்ல. அதுதான் ஒரு 9-10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ரபாடா இப்போ இல்ல அப்படின்றத ஒரு சேட். அந்த வெறித்தனமா வந்து கெட்ட வார்த்தைகள்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இவரு பட்லர் ஆடிட்டு இருந்தாரு, இவரு திரும்பி பந்த போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அந்த ஒரு இதெல்லாம் இல்ல இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி. அண்ட் அதுக்கு அடுத்து வந்து ராகுல் டெவாட்டியோட இடம் இருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரஷீத் கான், சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா, இந்த டீமா இருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியனா இருக்குது.
பிரசித் கிருஷ்ணா போன சீசன் நல்லா ஆடினார். பட் ஆனால் அந்த சீசனுக்கு அப்புறம் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல இந்த இடத்துலையுமே பெருசாக ஒரு இதாகலையோ ஷைன் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தோணுது பட் எதிர்பார்த்தது. பட் ஆனால் T20ல அதுவும் ஐபிஎல்ல போன சீசன் செம்ம பேஸ் அட்டாக் கம்பைன்ட் வித் சிராஜோட பிரசித் கிருஷ்ணா காம்போ சரியான காம்போவாக இருந்தது. 2 பேருமே நல்லா இருந்தாங்க. அதே சக்ஸஸ் இந்த சீசன்ல அவங்க ரீக்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸுமே ஒரு நல்ல டீமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் ஆனால் எனக்கு இதுல பெரிய பிரச்சனையா நான் பார்க்கறது என்னன்னா அவங்களுடைய லோவர் ஆர்டர் பேட்டிங். தலைவலிக்குது லைட்டு இதாவது இவன் தண்ணி கொடுறான்.